வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சன் வந்து காலிஃப்ளவர் மல்லிகை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது நல்லா ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து அது மேலே இருக்கிற பூ மட்டும் எடுத்து சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. ஒரு கப் அளவுக்கு மக்காசோள மாவு சேர்த்துக்கலாம், ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம், ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட்டு தான் இதோட சில்லியுடைய ஸ்பெஷல். இது நம்ம எப்பயும் செய்கிற காலிஃப்ளவரோட இதனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணி விட தேவையில்லை, இதில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கடலை மாவு போட்டு அதில் நல்லா அப்படியே போட்டு நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 hour ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இது வந்து நல்லா வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி விடணும், இல்லைன்னா அதில் இருக்கிற மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். வெந்துருச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கணும். அது வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரோட ஸ்பெஷலே வந்து இதில் நம்ம போடுற மசாலா தான் இதோடைய இது. அவ்வளோதான், நம்ம செஞ்ச காலிஃப்ளவர் மல்லிகை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.